வெல்கம் டு மை விடாமுயற்சி யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு பார்க்கலாம். சங்கரா மீன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு என்னென்ன வேணுன்றதை நம்ம பார்த்துடலாம். தாளிப்பு வடவம், கடுகு, ஜீரகம், வெந்தயம், இது 3 தாளிக்கிறதுக்கு, கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, புளி தண்ணி கரைச்சி மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் நச்சு வச்சுருக்கிறேன். தக்காளியும் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை 3த்தையும் நச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நச்சதையும் தக்காளி நச்சதையும் புளி கரைச்சல்ல நான் இப்போ கலக்க போகிறேன். புளி கரைச்சி புளியை வடிகட்டிட்டு அதில் மிளகாத்தூள், சின்ன வெங்காயம் நச்சு போட்டிருக்கிறேன், தக்காளி கொஞ்சம் பூண்டு நச்சு போட்டிருக்கிறேன், கருவேப்பிலை, உப்பு, இவ்வளவும் மீன் குழம்புக்கு நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இனிமேல் தான் கேஸ் பற்ற வைக்கணும். வானல் வச்சு கேஸை ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சம் கல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். மீன் குழம்பு கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பூண்டு அதில் நச்சு போட்டுட்டேன். இப்போ நான் தனியாக எண்ணெயில் நச்சு போடுறதுக்கு இதில் வச்சு இப்போ நச்சுக்கிறேன். எண்ணெய் சுட்டுருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம். மீன் குழம்புக்கு மெயினாக வெந்தயம் போடணும். இது போட்டுட்டு கொஞ்சம் வடவும். அதான் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இடிச்சு வச்ச பூண்டு போட்டு கொஞ்சம் பூண்டு கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெயில் மஞ்சத்தூள் போட்டோன்னா அந்த ஸ்மெல் இருக்காது. இப்போ கரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாத்தூள், புளி தண்ணி, அதை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிக்கப்போம். அவ்வளோதான். இது குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தாளித்து ஊற்றியாச்சு, தண்ணியெலாம் ஊற்றியாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது இப்போ மூடி வச்சாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து குழம்பை பார்க்கலாம். குழம்பு பாருங்கள், சுண்டிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், மீன் போட்டுடலாம். சங்கரா மீன் போடுறேன். மீன் போட்டாச்சு. இதை பொறுமையாக மீன் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மிலே வச்சு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சுட்டு அப்புறமா காட்டுறேன். மீன் குழம்பு பாருங்கள், 5 நிமிஷம் ஆச்சு, கொதிச்சிருச்சு, போதும், பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வானல்லே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பரிமாறினா கரெக்டாக இருக்கும். மீன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி சங்கரா மீன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.